இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம அர்னால்டோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து நிறைய கதைலாம் கேட்டிருந்தீங்கல்ல. ஆக்சுவலாக நேற்று கேட்டேன் அவங்கக்கிட்ட. நேற்று வீடியோ எடுக்க வந்தப்போ உன்னோட கதைலாம் கேட்குறாங்க, நீ வேறு எதாவது கதை சொல்லு அப்படின்னா, வேறு என்ன கதை அப்படின்னு யோசிச்சாங்க. நான் உடனே உன்னோட கல்யாண கதை சொல்லு அப்படின்னு. ஐயோ அதுவா, அது ஒரு பயங்கரமான கதையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா. சரி அப்போ நீ அந்த கதையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சேன். அவங்க ஏதோ ஹிண்ட்லாம், ஆக்சுவலாக அந்த கதை எங்களுக்கும் தெரியாது, ஏதோ ஹிண்ட்லாம் கொடுத்தாங்க, இப்படி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. சரி அப்போ நீ அந்த கதையை வந்து நாளைக்கு சொல்லு, அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், எல்லோரும் பார்ப்பாங்க கேட்குறாங்க, அதனால் வந்து நீ சொல்லு அப்படின்னு சொன்னேன். நம்ம அர்னால்டுக்கிட்ட அர்னால்டோட ஹிஸ்ட்ரியை கேட்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே இல்லை, ஒரு வீடை தாண்டும் போதும் ஒரு குழம்பு வாசனை அடிக்குது. மீன் குழம்பு வாசனை அடிக்குது, எறா குழம்பு வாசனை அடிக்குது. சண்டேன்றதால எல்லாரும் பயங்கரமா சமைச்சு வச்சிருக்காங்க. கறி குழம்பு வாசனை வருது, இங்க கறி குழம்பு வாசனை அடிக்குதான். ஹலோ கைஸ், நம்ம அர்னால்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு கதை சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு என்ன கதை? பிறந்து வளர்ந்த கதையை சொல்றேன். பிறந்து வளர்ந்த கதை இல்ல, கல்யாண கதை. ஓஹோ, கல்யாண கதையா? அதுல இருந்தானே வரணும், செல்லமா வளர்ந்தது. ஆஹா, அது தனியா சொல்லிக்கலாம். இப்போ வந்து அன்னைக்கு வந்து உன்னோட ஏரோப்ளேன் கதை சொன்னேன். அன்னைக்கு வந்து ஏரோப்ளேன் கதை சொன்னாங்கல்ல, அந்த வீடியோ வந்து மறக்காம மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட கல்யாண கதை. ஏன்னா அவங்க அது வந்து நேற்று ஏதோ அதுல நிறைய ட்விஸ்ட் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நீ இன்னைக்கு உன்னோட கல்யாண கதையே சொல்லு. எனக்கு வந்து முன்னாடி 2 குழந்தை பிறந்தது எங்க அம்மாவுக்கு, 2ம் தங்கலை. 3ஆம் பேரு நான் பொண்ணு, அதனால என்ன செல்லமா வளர்த்தாங்க. சசிகலா, அதான் பேர் சொல்லியாச்சுல. என்ன பேர்? இன்னொரு பேரு குப்பையில போட்டு பெரட்டி குப்பமான்னு பேரு வச்சாங்க. குழந்தை தங்கலன்றதுக்கோசரம் குப்பமான்னு பேரு வச்சாங்க. உனக்கு முன்னாடி 2 பொண்ணா? 2 ஆம்பளை புள்ள, 2 பையனும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குழந்தை இல்லாத இருந்து என்ன அது மாதிரிலாம் வேண்டிக்கின்னு குழந்தை பிறந்தது. 3ஆம் பேர் பொண்ணு. நான் பிறந்த உடனே குப்பையில் போட்டு பெரட்டி குப்பம்மான்னு பேர் வச்சாங்க. வச்சுட்டு ரொம்ப குப்பையில் போட்டு பெரட்டி குப்பம்மான்னு பேர் வச்சு தட்டை குத்துனாங்க மூக்குள்ள. 3 இந்த நகை செய்கிறாங்களா அவங்கக்கிட்ட போய் பிச்சை எடுத்துன்னு வந்து அதை செய்து எனக்கு மூக்கு தடை அப்படியே குப்பையில் போட்டு பெரட்டி குப்பம்மான்னு பேர் வச்சு அங்கேயே குழந்தையிலேயே மூக்கு குத்திட்டாங்க. பிறந்த உடனே குத்துனாங்க? ஆமா, பிறந்த உடனே தான் குப்பையில போட்டு பெரட்டி, பிறந்த குழந்தைய குப்பையில போட்டு பெரட்டி மூக்கு குத்துனாங்க. மூக்குத்தியும் பெரட்டி குத்திருக்காங்க. ஆமா, பிச்சை எடுத்து அந்த காசுல மூக்குத்தி வாங்கி அந்த பவுன் வாங்குவாங்க, ரவ போடுவாங்க. அத பிச்சை எடுத்து வாங்கிருப்பாங்க, காசு வாங்கி அதுல அதை எடுத்து குத்திருக்காங்க. ஆமா, குத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. நான் வந்து நல்லா செல்லமா வளர்ந்தேன், நல்லா வளர்ந்தேன். செங்கன்ற ஊர்ல நான் வயசு பொண்ணான. அதுக்கு எப்ப கட்டினாங்க உங்களுக்கு? அந்த குழந்தையில போட்டாங்கல்ல அந்த அது எப்ப கட்டினாங்க? அது கல்யாணத்துக்கு அப்பதான். குழந்தையில இருந்து போட்டுனே தான் இருந்தீங்க? ஆமா, வயசுக்கு வந்தும் நான் அதே தான் போட்டிருந்தேன், அதை கழட்டவே கூடாது. அதுக்கப்புறமே இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு பேசினாங்க. எங்கள் அத்தை புள்ள தான் அவர். எங்கள் அத்தை வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த ஊர் பிடிக்காது, கூழ் சாப்பிட மாட்டேன் நான். அதனால் எங்கள் மாமாட்ட வந்து நான் கட்டிக்க மாட்டேன், எனக்கு அது கூழ் பிடிக்காது, அதை பார்த்தாலே நான் ஆயின்னுவேன் சின்ன பிள்ளையில இருந்தேன், அதனால் நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து பொண்ணு கேட்க வந்தவங்க கோச்சு. எத்தனை வயசுல? 15 வயசுல. 15 வயசு எனக்கு கல்யாணம் பார்த்து 15 வயசு. நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல பார்த்து எங்கள் தாத்தா வந்து வீட்டில் பிறந்த பொண்ணு வயிறு எரிஞ்சு போகக்கூடாதும்மா, நீ கட்டிக்கலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னாரு. ஐயோ, நம்ம தாத்தா அது மாதிரி சொல்கிறாங்களேன்னு, சரி தாத்தா நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது 3 மாதம் ஆச்சு, பரியம் போட்டாங்க. 3 மாதம் சென்று கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு எனக்கு இந்த மொட்டை வண்டி இருக்குது, கட்டை வண்டி, அந்த வண்டி தான் வந்தது பொண்ணாழ்ச்சின்னு போகிறதுக்கு. அப்ப நீங்க உங்களுக்கு எப்படி வரணும்னு நீங்க நினைச்சீங்க? அப்போ என்ன இது மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரியாத எனக்கு, அதை நினைக்கவே இல்லை நான்.
எதுவுமே இல்லாம கூட்டு போவாங்க. ஆமா. வண்டி வந்துருச்சு. வண்டி வந்தது. கடைசியில் பார்த்தா ரெட்டை மாட்டு வண்டி. ரெட்டை மாடு வண்டி இந்த கழி மாதிரி நட்டு இருக்கும். அந்த வண்டி வந்தது. அதை பார்க்கவும் எனக்கு என்னடா இது, இந்த வண்டியில் நம்மளை பொண்ணை இட்டுமா போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்படியே மனசு அப்பயே கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போய் எனக்கு கல்யாணத்துக்கு வீட்லேயே பந்தை போட்டு என்னை கொடுத்தது சின்ன பாசந்தரம். அந்த வீட்லேயே பந்தை போட்டு கல்யாணம் நடந்தது. காலையில் தாத்தா தானா? தாத்தா தான் கல்யாணம் பண்ணுறாங்களா? ஆமா, அதான் அவங்க தாத்தா செத்துருவேன்னு சொல்லிட்டாருல, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்துருவேன்னு சொல்லி எங்க தாத்தா சொன்னாரு. நான் இல்ல தாத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பொண்ணு அழைச்சின்னு போனாங்க. போனதை இருந்துட்டு காலையில் கல்யாணம் பண்ண பார்த்து எனக்கு வந்து ஆம்பளை வேஷம் போட்டு இந்த சன்னியாசி போகிற மாதிரி ஒரு தடி ஒன்று கொடுத்து முட்டை ஒன்று கொடுத்து நான் கோச்சின்னு போய் கோயிலில் உக்காந்துருவேன். அவங்க கோவம் தீர்த்து கூட்டுன்னு போகிறதுக்கு வருவாங்க. அதான் இப்போலாம் கொடை பிடிச்சிட்டு இப்போ கல்யாணத்துல பண்றாங்களே, கொடை பிடிச்சிட்டு மச்சான் வந்து கொடை பிடிச்சிட்டு போறது, கோச்சிக்கின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் மூட்டை ஒன்று கொடுத்துருவாங்க, கொடை ஒன்று கையில் கொடுப்பாங்க, செப்பல் கொண்டாந்து போடுவாங்க. போட்டுட்டு கோச்சிக்காதீங்க வாங்க, என்ன தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுங்கன்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன மோளத்தாளத்தோட கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. வீட்டில் கொண்டாந்து கூட அங்கேருந்து வர பார்த்து ஒரு வாழை மரம் நட்டு வச்சுருப்பாங்க. அதை வெட்டிடுவாங்க தானே வந்து? ஆமாம், அதை வந்து நான் வந்து ஒரே வெட்டில் விழணும், இல்லை விழலைன்னா என் உயிருக்கு ஆபத்து. அதனால் பார்த்து கத்தி எங்கள் நைனை தீட்டி நல்லா கூர்மையாக வச்சுருந்தாங்க. நான் வந்து அதை வெட்டிட்டு பார்த்து எங்கள் அம்மா எதற்க வரக்கூடாது, யாருமே எதற்க வரக்கூடாது. எங்கள் அம்மா மட்டும் கதவை திறந்து விட்டு கதவு சந்தில் ஒழிஞ்சிக்குவாங்க. அதை வந்து எனக்கு முன்னாடியே சொல்லிக்கிறாங்க சின்ன பிள்ளையில. அதனால் கதவு சந்தில் கந்தில் பார்க்காதம்மா, அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து அங்கே நின்று தடவிட்டம்மா கொடை விட்டு வரேன் கதவை திற, தடவிட்டம்மா கொடை விட்டு வரேன் கதவை திறன்னு 3 தடவை தட்டணும். அந்த வாழை மரத்தை வெட்டிட்டு வர பார்த்து அப்போ மெதுவாக திறந்து விட்ருவாங்க. திறந்து விட்டுட்டு சந்தில் நின்றுக்குவாங்க. நான் நேராக வீட்டு உள்ளே போய் வீட்டு உள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு தான் துணியை கட்டிக்கினேன் யாராக இருந்தாலும் பார்க்கலாம். பார்த்து எனக்கு கல்யாணம் நடந்தது. இவ்வளோ சம்பிரதாயம் நடந்தது எனக்கு. எந்த வருஷத்துல? அந்த வருஷம் நான் புல்லு எனக்கு 15 வயசு, கிட்டத்தட்ட 60 வருஷம். ஆமாம், 60 வருஷம் முன்னாடி இப்படிதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அப்படியே பிரிச்சுக்கிறாங்க. மச்சான் தான் வந்து கொடையை பிடிச்சிட்டு போகணும் வரணும், இவங்க கோச்சிக்கிட்டு போயிடுவாங்களோ கூப்பிட்டு வருவாங்க. இப்போ வந்து பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வாழை இதெல்லாம் வந்து வந்து எனக்கு செய்கிறாங்கன்னா இந்த உயிருக்கு ஆபத்தாச்சு இல்லை, அந்த உயிர் கொடுத்துருக்குறாங்கள, அதுக்கோசரம் அது எனக்கு பொம்பளைக்கு செய்துன்னு வந்தாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது. வீட்லேயே பந்தல்லாம் போட்டு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இட்டுன்னு போயிட்டாங்க. அங்கே போய் ஒரு வாரம் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஊரே பிடிக்கல. சின்னபாசந்தரம். ஆமா, நான் வந்து அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு தான் எங்க அத்தை என்ன பண்ணுவாங்க, சோறாக்குறாக்க எங்களை விட மாட்டாங்க, அவங்க தான் சமைப்பாங்க எல்லாம் செய்வாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே அப்படி கொஞ்சம் கொடுமை பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாம், எனக்கு இதுக்கே அத்தை தான் சாப்பாடு அவங்க எப்போ போடுவாங்கன்னு நாங்கள் காத்துக்கின்னு இருக்கணும். ஆம்பளைக்கு எல்லாம் போட்டு வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் மாமனார், எங்கள் மூத்தார், எங்கள் கொழுந்தனார், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தர் இருப்பார், அவங்களுக்கு போட்டு வச்சுருவாங்க. அப்போல்லாம் இந்த அந்த கும்பா அவளை போட்டு வச்சுருப்பாங்க. நான் எங்கள் ஓரத்தையும் பெரிய ஓரத்தையும் நானும் எப்படாப்பா சோறு போடுவாங்கன்னு தெருவில் நின்று எட்டி பார்த்து கிடப்போம். அதை பார்த்துட்டு வந்தோம்னா எங்கள் மாமியார் எங்களுக்கு சோறு போட்டு கொடுப்பாங்க.
அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தொட்டுக்க இல்லாத எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தொட்டுக்க இல்லைன்னா எனக்கு சாப்பாடே பிடிக்காது. எங்கள் அம்மா வீட்டில் அவ்வளோ செல்வாக்கா நான் வளர்ந்தது, அதனால் எனக்கு பிடிக்காது. சாப்பிடாதவே பட்டினி கிடப்பேன். காலையில் பார்த்தா கூழ் எனக்கு பிடிக்காது. அப்புறம் எங்கள் நயனாவுக்கு அப்போல்லாம் லெட்ரு தான், ஃபோனெல்லாம் கிடையாது. லெட்ரு எழுதி செங்கத்தில் இருக்கிறாங்க, லெட்ரு எழுதி அனுப்புனேன். எங்கள் நயனா வந்துட்டாங்க. உடனே மறாநாத்தே லெட்டரை பார்த்த உடனே வந்துட்டாங்க. நயனா நான் இது மாதிரி பட்டினி கிடக்குறேன் நயனா, எனக்கு பிடிக்கல நயனான்னா அழுதேன் எங்கள் நயனாவை பிடிச்சிங்க. அப்போ தான் ஒரு இட்லிக்காரமாக வந்து அங்கே பக்கத்தில் இட்லி சுட்டு விற்பாங்க. அவங்கக்கிட்ட போய், அவங்க பேர் பூசாலி குத்தம்மான்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் என் பொண்ணு எத்தனை ரூபாய்க்கு இப்போ இட்லி கேட்குதோ அவ்வளோ காசு கொடு, மாதம் பிறந்தா டான்னு உனக்கு 3ஆம் தேதி பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் போனோன்னா ரொம்ப இல்லாமல் வாங்க மாட்டேன். அப்போல்லாம் 1/4னா 1/2னா 2 வாங்குவேன். எத்தனை இட்லி? 8 இட்லி. 8 இட்லி. காலையில் 4 இட்லி சாப்பிட்ருவேன். சின்னதாக இருக்கும். காலையில் 4 இட்லி சாப்பிட்ருவேன். நைட்டு 4 இட்லி. மத்தியானத்துக்கு 4 இட்லி. மத்தியானத்துக்கு அது கூழ் தானே 2 வேளையும், அதனால எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறமே சரி சாப்பிட்டுக்குன்னு இப்படி இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ வரையும் குடிக்க மாட்டீங்களா கூழ்? இப்போ குடிப்பீங்களா? இப்போ குடிப்பேன். அப்போ புதுசுல குடிக்க மாட்டான். ரொம்ப அங்கே இருக்க பார்த்து கூட கூழ் நான் ரொம்ப குடிக்க மாட்டேன்னா. கண்டமங்கலத்தில் இருக்க பார்த்து கூட எனக்கு அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. சரி, இப்போ உன்னை மாமியார் இது மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கல்ல, அது தாத்தா கேட்க மாட்டாரா? அதெல்லாம் கேட்க மாட்டார். ஒரு நாள் அது மாதிரி தான் சாப்பாடு கொடுத்தாங்க. இப்படி இப்போ மத்தியானத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க. அமாவாசையே அது என்னவோ தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ கொடுத்தாங்களா, எனக்கு பழையதை கீழே புழிஞ்சு போட்டு மேலே சுடச்சோறு போட்டு கொடுத்தாங்க என்கிட்ட. நான் போய் சரி ஐயோ சாப்பிட்ணுன்ட்டு போய் சாப்பாட்டை கையை வச்சு பார்த்தா உள்ள ஜில்லுன்னு இருக்குது, தண்ணி மாரி இருக்குது, மேலே மட்டும் சோறு வடித்த சோறு தெரியுது. எனக்கு அழுவு வந்துடுச்சு. அப்படியே அழுதுங்கன்னே எங்கள் பெரியப்பார் பொண்ணு பக்கத்தில் அங்கே போய் அக்கா இந்த சோறை பாருக்கு அத்தை எனக்கு கொடுத்துக்குறாங்கக்கா, இதை பாரு இது என்னான்னு. அவங்க பார்த்துட்டு ஐயோ பழைய இதை புழிஞ்சு போட்டு சுட சோறை மேலே போட்டு கொடுத்துக்குறாங்கம்மா, உனக்கு இது சாப்பிடாதம்மா, நீ இதை எடுத்து போய் தொட்டி பானையில் கொட்டிடு, மாடு தண்ணி குடிக்கணும்ல தொட்டி பானையில் கொட்டிடு, நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் சாப்பிடுமான்னு அதை கொட்டிட்டு எங்கள் அக்கா சாப்பாடு போட்டு கொடுத்தது. அதை சாப்பிட்டேன். அவ்வளோ கொடுமை எல்லாம் செய்தாங்க, கையை ஒடிச்சாங்க, எல்லாம் செய்தாங்க. என்ன பண்ணுறது, இருந்தானே இருக்கணும், பிள்ளைங்களும் ஆகிப்போச்சு. அப்போ உனக்கு எவ்வளோ பிள்ளை? அப்போ எத்தனை? மோகன் தான் குழந்தை. ஒரே ஒரு? ஆமாம், பெரியவர் மட்டும். பெரியவர் மட்டும். அப்புறமே பார்த்தது தான் இதெல்லாம். எத்தனை? 2 இடம் போதும்னா எங்கள் அம்மா கேட்கல. எங்கள் அம்மாவால் நான் கெட்டு போனேன். 4 பிள்ளைய பெற்று வச்சுக்கிறேன். உங்களுக்கு 4 பசங்க. உன் கையை உடைச்சது யாரு? உன் தங்கச்சி வீட்டுக்காரா? தாத்தாவோட தங்கச்சி வீட்டுக்காரர். தாத்தாவோட தங்கச்சி வீட்டுக்காரு எங்க இப்போ வீடியோவில் காமிச்சால தாத்தா, அவரோட தங்கச்சி வீட்டுக்காரு உன் கையை உடைச்சாரு. எதுக்காக உடைச்சாரு? அவரு எங்கள் நைனா வந்து கேட்டாங்க, ஏன்க்கா யார் அவர், என் பொண்ணு தானே, உனக்கு தம்பி பொண்ணு தானே, இது மாதிரிலாம் கொடுமை பண்ணுறீங்க, பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சண்டாலேயே போய் பொண்ணு மருமவங்கிட்ட என்ன சொன்னாங்களோ தெரியல. அவர் வந்துட்டார் சண்டைக்கு. வந்து தாத்தாவும் எதற்க எங்கள் நைனாகி எதற்க நின்று பேசின்னுக்கிறாங்க, அவரும் பேசின்னுக்கிறாரு தடியை கையில் வச்சுக்கின்னு. நான் என்ன பண்ண, நோங்கனா இருப்பார், நம்ம நைனாவை அடிச்சிட்டு போகிறாங்க, நீ இப்படின்னு போனோம் பாரு, இப்படின்னு நம்பாரு கையில் அடிச்சிட்டோம். கையில் அடித்து கை உடச்சிக்கிச்சு. இந்த கை ரத்தம் சொரன்னு அடிக்குது. எங்கள் நைனா வேட்டி கட்டின்றாங்க, வேட்டி அவுத்து பிடிச்சி சுற்றுறாங்க, ரத்தம் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் வண்டியை தான் அந்த மாட்டு வண்டியை கட்டிங்கன்னா அதில் தூக்கி போட்டு எடுத்துக்கின்னு கண்டமங்கலம் போனாங்க. கண்டமங்கலத்தில் தான் டாக்டர் வீடு. அப்போ அங்கே போய் கட்டிக்கின்னு அது சரி வராது, எலும்பு உடச்சிக்கிச்சுன்ட்டாங்க. அதோட ஓட்டேரிப்பாளையம் போனோம். அப்போல்லாம் ஓட்டேரிப்பாளையம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு.
அங்கே போய் எலும்பு இதை வச்சு எலும்பு இந்த கை தான் புடச்சிங்கன்னு அது புடச்சிக்கிச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் கட்டு கட்டி அதுக்கு பத்தியம் இருந்து அதுக்கு பிற்பாடு இப்படியே நல்லா போச்சு. தாத்தா அப்ப எதுவும் கேட்கலையா? தாத்தா எதுவுமே கேட்கல. வந்து நான் கேட்டதுக்கு தான் அது மட்டும் யார் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார தான் நான் என்ன கேட்கறது அப்படின்னு அவரு ஒரு மாதிரி எப்பயுமே. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கல்யாண கதையை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு கடைசியில். அதனால் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு ஸ்டோரியில் நம்ம வந்து அர்னால்டோட மீட் பண்ணுவோம். பாய் சொல்கிறேன். பாய் பாய்.